should have வந்து எந்தெந்த சென்டென்ஸில் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் should have-நாவே நம்ம முன்னாடியே இதை செஞ்சுருக்கணும், சொல்லியிருக்கலாம், முன்னாடியே கிளம்பியிருக்கலாம் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம அந்த இதுக்கு தான் நம்ம மீனிங் சென்டென்ஸ் நம்ம வந்து should have யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் முன்பே கிளம்பி இருக்க வேண்டும். நான் முன்னாடியே கிளம்பி இருக்கலாம். பஸ் போயிடுச்சு இல்லை ட்ரெயின் போயிடுச்சு நம்ம சொல்லுவோம்ல, நான் முன்னாடியே கிளம்பி இருக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. அது எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்? ஐ ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர். ஐ ஷுட் ஹவ் லெஃப்ட் ஏர்லியர். லெஃப்ட்னாவே கிளம்புறது, ஏர்லியர்னா முன்னாடி, முன்பே. நாம் முன்னதாகவே புறப்பட்டிருக்க வேண்டும். நான் முன்னாடியே புறப்பட்டிருந்தா நம்மளுக்கு ஈஸியாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம் டைமுக்கு. அதுக்காக சொல்றாங்க முன்னதாகவே புறப்பட்டிருக்க வேண்டும். நாம்னா we should have departed earlier. we should have departed earlier. புறப்படுறது தான் departed, முன்னாடியே போறது தான் earlier. நீ என்னிடம் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். ஏதோ ப்ராப்ளம் தப்பாயிடுச்சு, நம்ம முன்னாடி சொல்லினா நல்லா இருந்திருக்கோம்ல அப்படி சொல்லுவோம். நம்ம அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? you should have told me in advance. நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அட்வான்ஸ் told me சொல்றது என்கிட்ட. அப்போ you should have told me in advance. இது டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். நீங்கள் ஆசிரியர் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும். நீங்க டீச்சர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம். இருக்க வேண்டும்ன்றத நம்ம வந்து should have. ஓகே, you should have listened to the teacher. you should have listened to the teacher. listen தான் வந்து இங்க கேட்டிருக்க வேண்டும். listen to the teacher. நெக்ஸ்ட், அவர்கள் ஒன்றாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்னா சேர்ந்து இருக்கணும், டுகெதர், சேர்ந்து இருக்கிறது. அப்போ they should have breakfast together. they should have breakfast together. நெக்ஸ்ட், அவருடைய கடிதத்திற்கு நீங்கள் பதில் அளித்து இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் லெட்டர் எழுதுறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கணும் நீங்க அப்படின்றாங்க. you should have replied to his letter. you should have replied to his letter. நீங்கள் இன்னும் அன்பாக பேசியிருக்க வேண்டும். பொலைட்டா, அன்பா, பொறுமையா பேசணும் அப்படின்றாங்க. நீங்கள் இன்னும் அன்பாக பேசியிருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லுவோம்? you should have spoken more kindly. you should have spoken more kindly. அன்பா பேசியிருந்தா, பொறுமையா இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது தான் நம்ம சொல்ல போறோம். you should have spoken more kindly. டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் இது. மிக முக்கியமானது உங்களிடம் இருக்க வேண்டிய விஷயம் பொறுமை. பொறுமை இருந்தா பிரச்சனை எதுவுமே வராது. மிக முக்கியமானது உங்களிடம் இருக்க வேண்டிய விஷயம் பொறுமை. அது எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம்? the very important thing you should have is patience. the very important thing you should have is patience. பொறுமை. ஓகே, நெக்ஸ்ட் அவன் சொல்றான், இப்போ எங்க போனா அவன்? இங்க இருந்திருக்கணும், பிரச்சனை இருக்கு, இங்க அவன் இருந்திருக்கணும் அப்படின்ற நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? இது டெய்லி யூஸ் பண்றது தான் இந்த சென்டென்ஸும். கிரண் இப்பொழுது இங்கே இருந்திருக்க வேண்டும். கிரண் இப்பொழுது இங்கே இருந்திருக்க வேண்டும். கட்டாயமா இங்க இருந்திருக்கணும். கிரண் should have been here by now. கிரண் should have been here by now. I hope the video was useful. Thank you.